முதலாவதாக வாக்குத்தத்தங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். வாக்குத்தத்தம் நாம கொடுக்கிறதுனாலயோ வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறதுனாலயோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு ஊடாக நிபந்தனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை செய்யும் பொழுது, இந்த காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது என்கிற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளோடே தான் வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? அதை அதிகாலை செய்தியிலே அன்றைக்கு முதலாம் இந்த மாதத்தினுடைய இந்த 10ஆம் மாதத்தினுடைய முதலாம் நாளிலே அதிகாலையிலே இந்த செய்தியை நாங்கள் கொடுத்தோம். நேரில் வந்தவர்கள் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வர முடியாதவர்கள் ஆன்லைனில் கேட்டு அதை எங்களோடு கூட ஆவிக்குரிய பிரகாரம் இணைந்து கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே எப்பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் என்று சொன்னால் ஒரு 8 பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அன்றைக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் இப்ப சொல்லி இந்த நாளினுடைய தியானத்திற்குள்ள நாம் கடந்து போவோம். எப்பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார், எப்பொழுது நமக்குள்ளே தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை முதலாவது கானாவூர்ல என்ன செய்தார்? ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். வேதம் அதுதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து கானாவூர்ல தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்ன அற்புதம் நடந்தது? அங்க குறைவு நிறைவானது. அல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகும் பொழுது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும் போது என்ன குறைவு? பலவிதமான குறைவுகள் இருக்கு. நம்ம குறைவுன்னு சொன்ன உடனே உலக பிரகாரமான குறைவுகளை நாம சொல்லிடுவோம். அப்ப குறைவு, ஆகார குறைவு, ஆரோக்கிய குறைவு, இல்லையா? நமக்கு எது ஏதுவா இருக்கிறதோ அதை சொல்லிடுவோம். ஐஸ்வர்ய குறைவு, பணம் இல்லை அது ஒரு குறைவு, ஆகாரம் இல்லை அது ஒரு குறைவு, இல்லையா? ஆனா நமக்குள்ள நிறைய குறைவு இருக்குங்க. வசனம் குறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் இல்லை, விசுவாசம் குறைந்திருக்கிறது. விசுவாச குறைவு, அன்பிலே குறைவு, வசனத்திலே குறைவு, ஜெபத்திலே குறைவு, கர்த்தருக்கு கொடுப்பதிலே குறைவு. நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏராளமான குறைவுகளோடு நாம் இருக்கிறோம். உபவாசம் குறைவு, யாரும் உபவாசித்து ஜெபிக்கிறது இல்லை. இந்த குறைவுகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்க பிரயாசப்படுங்க. இந்த குறைவுகள் நிறைவாகும் பொழுது கர்த்தருடைய நாமம் நிச்சயமா என்ன செய்யும்? மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல வியாதியோடு இருப்பது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை அல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு, யாரா இருந்தாலும் பலவீனத்தோடு இருக்கிறவங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு நான் உடம்பு சரியில்லை, வியாதியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன் சொல்லாதீங்க. 2-3 பேர் இங்க இருக்கிறீங்க. உங்களால தொடர்ந்து ஜெபத்துல மிகுந்த மன பாரத்தோடு வேதனையோடு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆராதனைக்கு வர்றது லேட்டு, ஆராதனைக்கு வர முடியல கேட்டா சரீரத்தில் ஆரோக்கியம் குறைவு. அந்த குறைவுகளோடு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திரும்ப திரும்ப சொல்றேன், வேத வசனம் சொல்கிறது, என் தழும்புகளாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? சுகமானீர்கள். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? சுகமாகி இருக்கிறோம். இயேசு சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக என்றாலும், நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அவர் பரிகரித்தார் என்றாலும், நம்முடைய வியாதிகளுக்காக அவர் மரித்தார். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டு சபைக்கும் ஊழியத்திற்கும் உங்களால் செயலாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் சரீரத்திலே ஆரோக்கிய குறைவு இருக்கிறது. அந்த குறைவுகள் நிறைவாக வேண்டும். அப்படி ஆனாதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இவருக்கு வந்தா தான் தெரியும் யாரோ சொல்றீங்க. அல்லேலூயா. இதற்கு ஸ்தோத்திரம். நாங்க வராதுன்னு அறிக்கையிடுறோம் இயேசுவின் நாமத்தினால. அது இன்னைக்கு செய்தியிலூட அது இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே குறைவுகள் நிறைவாகும் போது தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில ஞானத்துல குறைவு இருக்கிறதா? அந்த குறைவு நிறைவாகும் போது தேவனுடைய நாமம் உங்கள மகிமைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த நாளின் தியானத்திற்கென்று ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை சத்தமாய் தெளிவாய் பிழையில்லாமல் ஒருவர் வாசியுங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி
இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. அதாவது இந்த இடத்துல இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி, இதுதான் சென்டென்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டாம் வாசிச்சீங்கன்னா 2 பாயிண்ட் ஆயிடும். ஆனா இது ஒரே விஷயம் தான். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, இங்க 2 விஷயம் இருக்கு. நீதியாய் நடப்பது, செம்மையானவைகளை பேசுவது. அடுத்தது இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கவனிங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம், பிராங்க்ல என்ன நல்லா கவனிக்கணும். இந்த மெசேஜை ஃபுல்லா இன்னைக்கு அப்படியே நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஒரு எழுத்து விடாம என்ன செய்யணும்? நோட் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோட்ஸ் எடுத்துன்னு வராதவங்க அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க ஒரு நோட்டை வாங்கி மற்றவங்க எழுதுனதை பார்த்து நீங்களும் எழுதிட்டு போனோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கடந்து வரும், நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். அது மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ள தேசத்தையும் அது என்ன செய்யுமா? பார்க்குமா. அல்லேலூயா. அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் அவன் பெற வேண்டும். உயர்ந்த இடங்களிலே அவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய சரீரத்திலே செய்ய வேண்டிய 6 விஷயங்களை வேதத்திலே நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்க எல்லாருக்கும் நீங்க ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண வேண்டும். உங்கள் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, உயர்ந்த இடங்களிலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும். கண்மலைகளின் அரண்களிலே நீங்கள் அடைக்கலம் அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அப்பம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம சரீரத்திலே நடப்பிக்க வேண்டிய 6 விஷயங்களை இந்த 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, கால்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய சரீரத்திலே வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய சரீரத்திலே காணப்பட வேண்டிய ஒரு 6 காரியங்கள் அல்லது நம்முடைய சரீரத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு 6 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, கால்கள் நீதியாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை நடக்கை சரியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய நடக்கை சரியான ஒரு நடக்கையாக இருக்க வேண்டும். தாறுமாறாய் ஓடுகிற கால்கள் இல்லை. அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையை போல இல்லை. வனாந்தரத்திலே தாறுமாறாய் ஓடுகிற காட்டுக்கழுதையை போல அல்ல. உன் நடையை சீர்தூக்கி பார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா. இந்த வசனம் என்னுடைய தகப்பனார் அடிக்கடி ஜெபத்திலே சொல்லுவார். சிலர் ஜெபம் பண்ண வரும்போது தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடாக அந்த வசனங்களை சொல்லுவார். உன் நடையை சீர்தூக்கி பார். அல்லேலூயா. உன் கால்கள் இன்றைக்கு எந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறது? உன் கால்கள் எதை நோக்கி தீவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது? உன் கால்களுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த பாதையை தெரிந்து கொண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ
மரண வழிகள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் எந்த பாதையில நடந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க கால்கள் எந்த பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் சொன்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய நடக்கை, நம்முடைய நடக்கை நீதியானதாக இருக்க வேண்டும். ஒழுங்கில்லாத ஒரு நடக்கையினால வாக்குத்தத்தத்தை நாம் பிரியமானவர்களே பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் எழுத்தளவில் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்காது. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அவன் நடக்க வேண்டிய வழியை சொல்லி இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாதபடி உங்கள் நடக்கை சரியான நித்தியத்துக்கு போகிற வழியாக தெரிந்து கொண்டு நீதியின் பாதையிலே நடக்க, பெரிதான பாதை, விசாலமான பாதை என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கு போகிற வழியும் எப்படி இருக்குதா? விசாலமா இருக்கிறதா. நித்தியத்துக்கு போகிற வழி இடுக்கமா இருக்கிறதா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய பாதை, நாம் நடந்து போக வேண்டிய பாதை, இன்றைக்கு ஒருவேளை துன்பத்தின் பாதையிலே கூட நீங்கள் கடந்து போகலாம். அதனால நீங்க சந்தோஷப்படுங்க. இடுக்கமான வழியாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக பாருங்க, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் உங்கள் வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. கோபத்தில், வேகத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு அப்புறம் என்னிடத்துல வந்து எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தாருங்கள். நான் ஆர்சி ரோமன் கேத்தலிக் பாதிரியார் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிக்க தயவு பெற்றவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க முடியும். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம் பேச வேண்டிய பேச்சு செம்மையான பேச்சாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், பட்டைய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு, ஞானவான்களுடைய நாவோ ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் பேசுற பேச்சுகள் கூட, கணவன் மனைவி, தகப்பன் பிள்ளைகள், இவங்க பேசுற பேச்சுகள் கூட செம்மையான பேச்சுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசுகிறதுக்கு நன்மை உண்டாக கூடுமானால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க? பேசுங்க. உபவாச ஜபத்துக்கு வரவங்க, ஆராதனைக்கு வரவங்க, பெண்கள் ஐக்கிய ஜபத்துக்கு வரவங்க, ஆண்கள் ஐக்கிய ஜபத்துக்கு வரவங்க, ஜபம் பண்ணும்படி கூட்டம் கூடுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், என் வீட்டாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முதலாவது செம்மையான பாதையிலே நடக்க வேண்டும் கால்கள். இரண்டாவது வாய் செம்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தேவனிடத்திலே நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். டென்ஷன்ல பேசிட்டேன், பிரஷர்ல பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததுக்கு காரணம் அதுதான். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வருகிறது, ஒரு சிலருக்கு நிறைவேறுகிறது, ஒரு சிலருக்கு நிறைவேறது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு சிலர் நிறைவாய் பெற்றுக்கொள்றாங்க, ஒரு சிலர் நிறைவாய் பெற்றுக்கொள்றதில்ல. ஏன்னா வாய் சரி கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுங்களா? பிரபலமான ஒரு பிரசங்கியாளர் வெளிநாட்டில் ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லி அவங்க ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. பல முறை அந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டேன். உங்கள் வாழ்க்கை சரியாக உங்கள் மூக்குக்கு கீழே. அந்த புஸ்தகத்தினுடைய பேரே அதுதான், உங்கள் வாழ்க்கை சரியாக உங்கள் மூக்குக்கு கீழே. மூக்குக்கு கீழே என்ன இருக்குங்க? வாய்தான் இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை எங்க இருக்குங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். அல்லேலூயா. சுயமா ஒரு வார்த்தையும் யாரையும் நான் புண்படுத்தி யாரையும் குற்றப்படுத்தி நான் பேசலைங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா காலு நீதியான பாதையில நடக்கணும். வாய் செம்மையானதை என்ன செய்யணும்? பேசணும். பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க.
பேசக்கூடாத நேரத்துல பேசாதீங்க. சிலர் பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்துட்டு பேசக்கூடாத நேரத்துல பேசுவாங்க. அல்லேலூயா. எங்க பேசணுமோ அங்க பேசுங்க, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க என்ன செய்யுங்க, அமைதியா இருங்க. பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. எங்க பேசணுமோ அங்க பேசுங்க, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாதீங்க. சிலர் பேச வேண்டிய இடத்துல பேசுறது கிடையாது, பேசக்கூடாத இடத்துல தேவையில்லாத தகாத காரியங்களை பேசுவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க உட்காந்து சாவு கதையை பேசிட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா, யாராவது ஒரு பேர் ஆரம்பிச்சு, உனக்கு தெரியுமா இங்க போனாரு, இங்க ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு, அவங்க செத்து கொஞ்ச நாள்லயே, அவங்க புருஷன் செத்த கொஞ்ச நாள்லயே, ஒரு 3 மாசம் கூட அவங்க மனைவியை செத்துட்டாங்க. இப்ப அவங்கள கொண்டு வந்து எங்க பக்கத்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே துக்கமா இருக்குது. நீ போனது கல்யாணத்துக்கு. அல்லேலூயா. உலகத்தார் அதுல கவனமா இருப்பாங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்டதை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஆளுங்களுக்கு எதை பேசணும்னு தெரியாது. சாவு வீட்டுக்கு போனா அங்க உட்காந்து சிரிச்சின்னு இருக்கிறது, காமெடி பண்ணி சிரிச்சின்னு இருக்கிறது. அவன் செத்தவன் பறி கொடுத்தவன் அழுதுட்டு இருப்பான் கதறி. அங்க 4-5 பேர் உட்காந்துன்னு சிரிச்சுட்டு, சரி பொறுமையா சிரிச்சாவோட ஒரு மேனஸ் இல்லை, ஒரு டெத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறோம், எல்லாம் துக்கத்துக்கு அங்கே போய் ஈன்னு நம்ம பல்ல காமிச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அல்லேலூயா. அழுகிறவரோடு சேர்ந்து அழுங்கள், துக்கப்படுகிறவரோடு சேர்ந்து துக்கப்படுங்க. அஞ்ஞானிகளை போல அழ வேண்டாம். நீங்க போய் ஒரு கண்ணீர் சிந்தினீங்கன்னா அது துக்கத்துல இழந்தவங்களை, அன்புக்குறிகளை பறி கொடுத்தவங்களை அவங்க பார்க்கும் போதுப்பா நமக்காக அழுகுறாங்களே சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு செய்யக்கூடாத நேரத்துல பேசக்கூடாத நேரத்துல பேசி இன்னும் வினோதமான காரியங்கள்லாம் இருக்குது. சில நேரத்தில் ஒரு விஷயத்தை சீரியஸா சொல்லிட்டு நான் சும்மா தானே சொன்னேன் அப்படின்றது. சில நேரத்தில் சும்மா சொல்லிவிட்டு நான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்றது. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, மௌனத்தை கடைபிடிங்க. வாய் நீதியானவைகளை பேசட்டும், செம்மையானவைகளை என்ன செய்யட்டும் பேசட்டும். சிலர் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. கேட்குற எனக்கு குழப்பமா இருக்கும். இவங்க என்ன சொல்ல வராங்க? இல்லப்பா ஆமாப்பா இல்லப்பா. ஒரே நான் கேட்ட சிஸ்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க, ஒரே வார்த்தையில சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க. அந்த ஒரு வார்த்தையில கூட என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியாது. சில அரசியல்வாதிங்க பேசுறாங்க இல்லையா, என்ன பேசுறாங்கன்னா என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சில நடிகர்கள் பேசுறாங்க பாருங்க, என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கும் புரியுமா என்னன்னு தெரியல. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். அதனால வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். என்ன வாக்குத்தத்தம்? இந்த இதில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உன் கண்கள் ராஜாவை பார்க்கணும், உன் கண்கள் ராஜாவை பார்க்கணும், தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்கணும் சொன்னா உன்னுடைய கால்கள் இந்த பூமியிலே நீதியான பாதையிலே நடக்க வேண்டும். உன்னுடைய வாய் செம்மையானவைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக பிரியமானவர்களே, இருதயத்தை குறித்து சொல்றாங்க. இடுக்கண் செய்வதால் வருகின்ற ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். ஆமென். இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை உன்னுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீ கஷ்டப்பட்டு உழைக்காத எதுவுமே, அதாவது அநியாயமாய் சம்பாதிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை வெறுத்துடுங்க. நம்ம விசுவாசிகள் யாரும் அப்படி செய்யறதில்லை. இவ்வளவு நாள் பண்ண உபதேசத்தை கேட்டு யாருமே இங்க பரிதானம் வாங்குகிறவர்களே, அநியாயமாக சம்பாதிக்கிறவர்களே நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் இராதபடி, அல்லேலூயா, இதுவரைக்கும் அந்த மாதிரி ஆட்களை இங்கே கர்த்தர் கொண்டு வர. ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்மை பண்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர், நான் கூட ஏர்போர்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பரிதானம். ஏன்னா அடுத்த வார்த்தை கைகள் அதுதான் சொல்லுது, இருதயத்தில் அந்த ஆதாயத்தை வெறுக்கணும். கைகள் என்ன செய்யக்கூடாதா? அடுத்த வசன வார்த்தையை பாருங்க, பரிதானங்களை வாங்காதபடி உன் கைகளை உறுதர வேண்டும். பாருங்க, கால் செவ்வையான பாதையில நடக்கணும், வாய் செம்மையானதை நீதியானதை பேசணும். அடுத்தது இடுக்கண் செய்வதால் வருகின்ற ஆதாயத்தை இருதயம் வெறுக்கணும். பரிதானம் வாங்குவதை கைகள் உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை வெறுக்கணும். நம்முடைய கைகள் பரிதானம் வாங்கக்கூடாதபடி பரிதானத்தை
உதறணும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தணும். ஆபிரகாம் தன்னுடைய கரங்களை உயர்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கைகள், அடுத்தது காதுகள். அந்த வசனத்தை பாருங்க. ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து. அப்படின்னா காதையை நம்ம என்ன செய்யணுமா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். சிலர் சொல்ற ஆலோசனையை கேட்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் வரட்டும் இன்னைக்கு அவன் மண்டையை உடைச்சிடுற மாதிரி, அவன் பல்ல உடைச்சிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாய் பேசுகிற வார்த்தைகளை கேளாதீங்க. அல்லேலூயா. கேட்க வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் என்ன செய்யுங்க? கேளுங்க. உங்க செவியை என்ன செய்யுங்க? துன்மார்க்கமான வார்த்தைகளுக்கு, துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு உங்க செவியை கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாமே செவி வழியா இறங்கி அது மனத மண்டலத்துக்குள்ள போகாதபடி என்ன செய்யுங்க? செவியை கண்ட்ரோல் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே கேட்டதுனால தானே இப்போ உனக்கு செயல் அது வருது. அல்லேலூயா. எதை நீங்க கேட்கறீங்களோ அதுவும் என்ன செய்யும்? நம்முடைய செயல் வடிவத்தில் தொடர்ந்து. எதை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுடைய செயல் வடிவத்தில் வரும். நல்ல பாட்டை கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய செயலில் வரும். அல்லேலூயா. எங்கெல்லாம் பாடகராக நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கிறோம். ஃபாதர் பாட்டை கேட்டு 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 நாங்களும் என்ன செய்கிறோம்? பாடுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கறது சரியான வார்த்தைகளை, சரியான காரியத்தை நீங்கள் செவியை என்ன செய்யுங்க? அடைத்து கொள்ளுங்க. தேவையில்லாததுக்கு நீங்கள் அடைத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்து கொள்ளுங்க. செவி அடைக்கிறது மாத்திரமல்ல, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இப்போ கண்களும் வந்துருச்சு. எத்தனை வந்திருக்கு? கால்கள் நீதியாய் நடக்க வேண்டும், வாய் செம்மையானதை பேச வேண்டும், இருதயம் இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும், கைகள் பரிதானம் வாங்குவதை உதற வேண்டும். ஆறாவது கர்த்தருக்கு, ஐந்தாவது காதுகள் ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி செவியை அடைத்து கொள்ள வேண்டும். ஆறாவது கண்களை என்ன செய்யணுமா? பொல்லாப்பை காணக்கூடாதபடி கண்களை என்ன செய்யணுமா? மூடணும். உங்க கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் புருஷர்கள் ஐக்கியத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அதில் ஒரு ஜெப குறிப்பு சொன்னேன். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையணும், அதுக்காக ஜெபம் பண்ண சொன்னால், ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்க, அவங்க கண்களில் ஆண்டவரே ஒரு தெளிவை கொடுங்க. அது இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கிறாங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது சொல்லிட்டு நிறைய வாலிப பிள்ளைகளுடைய இன்ஸ்டாகிராம்லலாம் போய் பார்த்தேன். அதிர்ச்சிகரமான காரியங்களை மனதில் சுமந்து கொண்டு தான் நான் பேசுகிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கள் பொல்லாப்பை பார்த்துட்டே இருந்தால் அந்த பொல்லாப்பு உங்கள் வாழ்க்கையிலே செயல் வடிவத்திலே வரும். எதை நீங்கள் அதிகமாய் பார்க்கிறீர்களோ, எதை நீங்கள் அதிகமாய் கேட்கிறீர்களோ, அது கிரியை வடிவிலே, செயல் வடிவிலே உங்கள் ஜீவிதத்திலே வரும். ஒரு நடிகனை தொடர்ந்து பார்க்குறவன் கொஞ்ச நாள் அந்த நடிகனை போல தலை வர ஆரம்பிக்கிறான், அவனை போல பாட்டு சட்டை போட ஆரம்பிக்கிறான், அவனை போல நடக்க ஆரம்பிக்கிறான், அவனை போல பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் திரை மறைவில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு நடிகையை பார்க்குறவங்க அவங்க ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க போயிட்டு கடையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. ஒரு நடிகை ஒரு பாட்டை பாடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. உடனே விசுவாசி போய் கடையில் கேட்குது, அந்த நடிகையினுடைய பேரை சொல்லி அவள் போட்டு சுடிதாரை கொடு அப்படி சொல்லி கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நடிகை பாருங்க, ஒரு கொண்டை ஒன்று வச்சு ஒரு பாட்டு பாடி நடனமாடி அது உலக அளவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகி ஃபேமஸ் ஆச்சு. நம்ம விசுவாசி போய் கடையில் கேட்குது, அவள் கொண்டை இருந்தா கொடு, அந்த கொண்டையை வாங்கி நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எதை நம்ம அதிகமாக பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல் வடிவிலே வருது. அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, எதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நாங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் சினிமா பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, எல்லாரையும் சொல்கிறேன். வாலிப பிள்ளைகளை சினிமா பார்க்காதீங்கன்றேன்,
வயோதிபர்கள், சகோதரிமார்கள், பெண்கள்லாம் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்காதீங்கன்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு வெளியே நின்றுக்கிறேன். அவங்க உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்க, என்னால் மறக்க முடியாத காட்சி. அது டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே மாமியாரை எப்படி கொல்லலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறா. அது இவங்க கையில் ஒரு டீ வச்சுக்கிட்டு நான் வந்து நிற்கிறது கூட தெரில. அவங்க இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, டிவியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி, அப்படி பண்ணாத, அப்படியா பண்ற, இப்படி பண்ணிடு, விஷத்தை பாலில் கலந்துரு. நீ ஏதோ பார்க்குறியோ அது புத்தியில வருது, புத்தியில வந்துருச்சு, அது அடுத்தது செயல் வடிவத்தில் வருது. அல்லேலூயா, செயல் வடிவத்தில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பனா அவங்க திரைமறைவில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்றாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை பத்தி நான் சொல்றேன்றாங்க. அப்படின்னா என்ன, ஒருத்தரோட நம்ம நெருங்கி பழகும் போது, அவங்க சொல்றது கேட்கும் போது, அவங்கள பார்க்கும் போது, நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் செயல் உருவாகி, செவியில கேட்கிறது நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் கலந்து செயல் வடிவில வந்துருது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி படங்களை பார்க்காதீங்க. அப்படின்னா வாலிப பிள்ளைங்கள்லாம் போய் பார்க்குது. இப்போ எல்லாம் லவ் ஸ்டோரி தான் வருது. லவ் ஸ்டோரியை பார்த்து இதுவும் லவ் பண்ணிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை மகிமை பொருந்தினவராக உன் கண்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்முடைய சரீரத்தை, இங்கே கண்கள், நடக்கை, கால்கள், இருதயம், கைகள், செவிகள் என்று எல்லாவற்றையும் நம்முடைய சரீரத்தை அடக்கி, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, நம்முடைய சரீரத்தை தேவநாமத்தின் மகிமை கண்டு, ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தான் நான் பேசுகிறேன், நீர் என்னிலே மகிமைப்பட வேண்டும், நான் உம்முடைய தாசன், நீர் என்னிலே மகிமைப்பட வேண்டுமானால் இந்த 6 காரியங்கள் உன் சரீரத்திலே காணப்படுகிற உன் அவயவங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உன் சரீரத்திலே மகிமைப்படட்டும் என்று ஒப்பு கொடுப்பாயானால், அடிமையான தேவ ஜனமே 16வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலே ஒரு உயர்ந்த இடத்திலே தேவன் உன்னை வாசம் பண்ண முடியாது செய்வார். அல்லேலூயா. 2, நீங்க உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தருக்கு கொடுங்க. உன் கால்களை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தருக்கு கொடுங்க. உன் கண்களை, செவிகளை எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பராக்கிரமத்தை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. அதனால வருகிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். நான் சொன்ன முதல்ல, பூமியிலேயே கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்தை உனக்கு தருவார். இந்த காரியங்களை நீ செய்வாயானால் கர்த்தர் உன் சரீரத்திலே மகிமைப்படும்படியாய் உன் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், பூமியிலேயே கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். என்றால் நீ பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. பூமியிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தந்திருப்பார். உன்னுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான வாலிப பிள்ளையை நான் சொல்றேன், இந்த காரியங்களை நீ செய்வாயானால் பூமியிலே கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பார். ஆமென். வரமாட்டேன். வேலை தேடுறமுங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு அரசாங்க வேலையை லகுவாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த காரியங்களை நீ செய். என்னுடைய வார்த்தையை சொல்ல, இதெல்லாம் நீ செய்யும் பொழுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உயர்த்தி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடினா, பூமியில உயர்ந்த இடத்துல நீ வாசம் பண்ணுவ. அது மாத்திரமல்ல, கண்மலைகளின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக. வேறொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலையின் குகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்மலையில் இருக்கிற குகைகள் உனக்கு அரண்களாக இருக்கும். கர்த்தர் உன்னை அங்கே வைத்து போஷிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியினுடைய உயர்ந்த ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் எல்லாம் போராட்டம் உண்டு, மாம்சத்தில் போராட்டம் உண்டு. சில நேரத்தில் நாங்களும் கூட தெரியாமல் என்ன செய்கிறோம், சில வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் அதுக்கு இன்னும் அது நம்ம ஆளுகை செய்யாதபடி, நம்மை மேற்கொள்ள ஒட்டாதபடி அதை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உலக பிரகாரமாக சொல்கிறேன். அடுத்தது ஆவிக்குரிய உயர்வு இருக்கிறது.
முதல்ல பூமியில் என்ன செய்யுங்க, பூமிக்குரிய சரீர பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. பூமியில் நல்ல ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு உண்டாகணும். நல்லா நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஒரு குறைவில்லை, கடன் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் நீங்கள் பண்ணணும்னா முதலாவது நான் சொன்ன இந்த 6 காரியங்களை உங்கள் சரீரத்தில் செய்து நீங்கள் தேவனுக்கு உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதை செய்ய 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 பூமியிலேயே சரீர பிரகாரமான நன்மைகளிலே கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசாங்க வேலைகள், அரசாங்கத்திலே ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். பெரிய பெரிய அதிகாரிகளாய் நீங்கள் மாறுவீர்கள். வரும் காலத்திலே கர்த்தர் ஒரு பூமியிலே உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே கண்மலையின் வெடிப்புகளிலே கொண்டு போய் நிறுத்துவார். கண்மலையின் அரண்களிலே வைத்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார். நீங்கள் பூமியிலே உயர்ந்தவர்களாய் காணப்படுவீர்கள். ரெண்டாவது பாருங்க, இந்த உயர்ந்த இடம் பூமியில மாத்திரம் அல்லங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியாக. அல்லேலூயா. ரெண்டாவது பூமியில உயர்ந்த ஸ்தானம். இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்யும் பொழுது உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி நமக்கு அருள் செய்வாராம். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நல்லா நல்லா உற்சாகமா எத்தனை பேர் இந்த சத்தியத்தில் ஆழமாய் கடந்து போறீங்க? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யுங்க. இந்த 6 விஷயங்கள் உங்க சரீரத்தில் செய்யுங்க. பூமியில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உன்னதத்திலும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் கண்மலைகளின் அரண் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அந்த கண்மலை என்ன உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த கண்மலை யாருங்க? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. அந்த ஞான கண்மலை இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. கண்மலைகளின் குகைகளிலே வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். அந்த கண்மலை ரட்சிப்பின் கண்மலை. அந்த கண்மலை நம்மை ஜெனிப்பித்த கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆகவே நம்முடைய கண்மலை இயேசு கிறிஸ்து தான். அவருடைய அரண்களிலே, அவருடைய குகைகளிலே, அவருடைய வெடிப்புகளிலே, அவருடைய சிலுவையிலே, அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் தான் வெடிப்புகள். பிரியமானவர்களே, அந்த வெடிப்புகளிலே வைத்து நம்மை தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு 5 விதமான அவசியமான சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா பூமியில உயர்ந்த ஒரு ஸ்தானம், பரலோகத்தில் உன்னதற்குரிய ஆசீர்வாதம், அடுத்ததாக அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த அப்பமும் தண்ணீரும் என்கிற இந்த வார்த்தை வேதத்திலே அநேக இடங்களில் இணைந்தே வருகிறது. அப்பமும் தண்ணீரும், அப்பமும் தண்ணீரும், அப்பமும் தண்ணீரும் என்று வேதத்தில் இணைந்தே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவசியமான ஒரு 5 காரியங்களை நான் இங்கு ஒரு 15 நிமிடத்திலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த அப்பமும் தண்ணீரும் முதலாவதாக நம்பர் 1 அது எதை காண்பிக்கிறது அப்படி சொன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற எழுத்தின்படியான ஆகாரத்தையே அது காண்பிக்கிறது. அப்பமும் தண்ணீரும் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற உலக பிரகாரமான எழுத்தின்படியான ஆகாரத்தை அது காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறீங்க? சபையில் இருக்கிற விசுவாசிங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இங்க சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து நம்மை போஷிக்கிறவராயிருக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆபிரகாம் ஆகாருக்கு அவன் கொடுக்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள், வாசிங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேலே வைத்து, அல்லேலூயா, அவனை அனுப்பிவிட்டான்.
பிரியமானவர்களே, இந்த அப்பமும் தண்ணீரும் நம்முடைய சரீர பிரகாரமாய் கர்த்தர் நம்மை போஷிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. பாருங்க, சாப்பிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜீவனோடு இருக்க முடியும். அநேகர் உபவாசிக்கிற சொல்லி பட்டினியே கிடப்பாங்க. உபவாசம்னா என்னன்னே தெரியாது. நீங்க உபவாசிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடை ஏழைகளுக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அதான் உபவாசம். உகந்த உபவாசம் என்ன? பைபிள் சொல்லுது. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒரு உபவாசம் இருக்கணும். சிலர் என்ன செய்வாங்க? உபவாசம் இருக்கிறான்னு பட்டினி இருப்பாங்க. பட்டினி இருந்தா சிலர் என்ன செய்வாங்க? இது சரி, இது கூட நம்ம ஒரு ஏதோ உபவாசம் ஏதோ ஜெபம் பண்ணிக்கிறாங்க, சரி கொடுக்க முடியல கூட ஜெபம் பண்றாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஏழைகளுக்கு கொடுக்க முடியல. சிலர் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் சண்டை போட்டு, புருஷன்கிட்ட சண்டை போட்டு சாப்பிடாம பட்டினியா இருப்பாங்க. வீட்டில் புருஷன்கிட்டயோ மனைவிகிட்டயோ சண்டை போட்டு, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு, நான் சாப்பிட மாட்டேன் நீ கடந்தனா அது தற்கொலை. சாப்பிடாம இருந்தா செத்து போவோம் இல்லையா? சாப்பிடாம இருந்து என்ன செய்வோம் சொல்லுங்க? என்னடா இன்னைக்கு இந்த ஆள் எப்படி மாறிட்டான்னு பாக்குறீங்களா? சாப்பிடாம சண்டை போட்டுன்னு சாப்பிடாம இருந்தா அது தற்கொலை. சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம்? சாப்பிடாம இருந்து செத்து போவோம். அப்படி செத்தா சாகரவனுடைய சாவை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. அது ஒரு தற்கொலைக்கு சமானம். தமிழ்ல திருமூலர் என்ற ஒரு புலவர் இருந்தார். அவர் சொல்றாரு, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அல்லேலூயா. உயிர் உடல்ல இருக்கணும். உன் ஆவிய ஆத்மாவோ இந்த சரீரத்துல இருக்கணும்னா, சரீரத்தை சரியா நீங்க போஷிக்கிறனா உணவே மருந்துன்னு வேதம் சொல்லுது. சாரி, பழமொழி சொல்லுது. அல்லேலூயா. வேதமும் சொல்லுது, வசனம் சொல்றேன் பாருங்க. சரியா சாப்பிட்டு சரியா உங்க சரீரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணாதான் அதுல ஆவியும் ஆத்மாவும் இருக்கும். என்ன பிரதர்? ஆவியும் ஆத்மாவும் எங்க இருக்கு? சரீரத்தில் இருக்கு. இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தில் இருக்கணும்னா சரீரத்தை நீங்க சரியா என்ன செய்யணும்? நீங்க வந்து போஷிச்சு காப்பாற்றணும். சரீரம் தேவன் வாழுகிற ஒரு ஆலயமா இருக்கிறது. நீங்க சரீரத்தை பேணி காப்பாற்ற வேண்டும். உங்க இஷ்டத்துக்கும் எழுந்து நீங்க நடுராத்திரில 12 மணிக்கு சாப்பிட்டு, சில ஆள்லாம் காலையில சாப்பாடை 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, மதியானம் லஞ்சை 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, நைட்டு டின்னரா நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பிட்றாங்க. உங்க சரீரமாகிய தேவாலயத்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சிலர் கோச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க சரீரமாகிய தேவாலயத்தை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சரீரத்துல தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த சரீரத்துக்கு ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த சரீரத்தை போஷிக்கும்படியாக, எழுத்தும்படியாகவே ஆகாரத்தை உங்களுக்கு தருகிறார். தோத்திரம். சீக்கிரமா போய் சேர வேண்டியதுதான். பாட்டு எங்கேயோ வருது பாருங்க. ஏசியன் நம்பிக்கையா பூமியும் சோத்திரம். சாப்பிடாம இருந்து போங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு இது வேற பிரச்சனை ஆயிடுது. பலிபீடத்துல இருந்து சொல்லிட்டாரு அவர் போங்கட்டாரு அப்படின்ட்டு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, பசிக்கு வனாந்தரத்திலே அவர்களுக்கு அப்பத்தையும் தாகத்திற்கு கண்மலையின் தண்ணீரையும் புறப்பட பண்ணினார் என்று நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிங்க. நெகேமியா 9:15. அவர்களுக்கு பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆகவே அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் நீங்கள் சரீரத்திலே செய்ய வேண்டிய 6 காரியங்கள். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை செய்யும் போது பூமியிலே உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் தாராளமாய் தருகிறார். அப்பமும் தண்ணீரும் என்பது நம்மை தேவன் இந்த உலகத்திலே போஷிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நல்லா என்ன செய்யுங்க? சாப்பிட்டு திருப்தி அடைங்க. வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை கொடுத்து பாஸ்டர்களை அனுப்புங்கள். அப்படி ஒரு சிலர் செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து பங்குகளை அனுப்புங்கள்.
ஆக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் நல்லா சாப்பிட்டு அவர் கூப்பிட்டுக்கிற காக்கையின் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். இந்த அகிலாண்டத்தை அகில கோடியை இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். எந்தெந்த ஜீவன்கள் இருக்கிறதோ அந்தந்த ஜீவன்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறவர் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் போஷித்து வழி நடத்துகிறாரே. அப்பமும் தண்ணீரையும் தந்து தேவன் போஷித்து வழி நடத்துகிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அப்பமும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது எழுத்தின்படியான ஒரு அப்பமும் தண்ணீரும் நம்முடைய உணவு என்று சொன்னாலும் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இனி வேகமாய் நாம் போகலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ சேனைகளின் கர்த்தர், இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சகலவித ஆதரவு கோலாகிய அப்பம். அப்பம் என்கிற எல்லா, நீங்க தப்பா வாசிக்கிறதுனால எனக்கு பிரச்சனையாவது பாருங்க. ஒழுங்கா மறுபடியும் வாசிங்க. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவு, தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவு. அப்பமும் தண்ணீரும் என்று பார்க்கிறோம். ஒன்று அப்பமும் தண்ணீரும் எழுத்தின்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆகாரம். கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சிக்கிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் என்கிற ஆதரவு, தண்ணீர் என்கிற ஆதரவு. இங்க கோல்னு வேற சொல்றாங்க இல்லையா? சகலவித ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற ஆதரவு கோல், தண்ணீர் என்கிற ஆதரவு கோல் என்றே நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்தினுடைய 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு ஆபத்து நேரிட்ட போது, என்னுடைய ஆபத்து நாட்களிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆக இங்க அப்பம் தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் உங்களை ஆதரித்து வருகிறாரு, உங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தருகிறாரு. அதுதான் இங்க அப்பம் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அப்பமும் தண்ணீரும் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவன் நம்மை போஷிக்கிற எழுத்தின்படியான அப்பத்தையும் தண்ணீரையும் அது காண்பிக்கிறது. இரண்டாவது அப்பமும் தண்ணீரும் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வருகிறாரே. தேவனுடைய ஆதரவுங்க. அது மாத்திரமல்ல, அது ஒரு கோல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கோல்னா என்ன? கையில வச்சிருக்கிறான் ஒரு கோல். ஒரு மேய்ப்பன் தன் கையில 2 கோல்களை வச்சிருப்பான். ஒன்றுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அது என்ன செய்யும்? அது தழைகளை தன்னுடைய ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன செய்யும்? அது தலையை தாழை இறக்கி அதை வெட்டி அதை போடுவான். இன்னொரு சின்னதா ஒரு தடி ஒன்று வச்சிருப்பான். அது எதுக்குன்னா இந்த ஆட்டை சரியான பாதையில நடத்தணும். ரெண்டாவது இந்த ஆட்டுக்கு விரோதமாக வருகிற துஷ்ட மிருகங்களை அடிச்சு விரட்டணும். இந்த 2 கோல்களை கையில வச்சிருப்பான். ஒன்று இந்த ஆட்டை ஆதரிச்சு போஷிக்கணும், சரியான இடத்துல கொண்டு போய் நடத்தணும். ரெண்டாவது இந்த ஆட்டை சரியான பாதையில நடத்தணும். இந்த ஆட்டுக்கு விரோதமாக வருகிற எல்லா துஷ்ட மிருகங்களை அடித்து விரட்டணும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை பார்த்து தாவீது சொல்றாரு, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றாரு, நீ இங்கே இரு, நீ பயப்படாத, என்னுடைய ஆதரவுல நீ இரு. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. நீ என்னிடத்துல இரு, பயப்பட வேண்டாம். நீ என்ன ஆதரவிலே இரு. ஒரு ஆதரவு நமக்கு தேவை. யாரும் நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இவங்கெல்லாம் நம்ம ஆதரிப்பாங்கன்னு பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுது, அப்பமும் தண்ணீரும் தாராளமாய், அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு தாராளமாய் கிடைக்கும். அப்படின்னா கர்த்தர் நமக்கு தருகிற ஆதரவு, நம்மை ஆதரிக்கிறார, தாயினுடைய வயிற்றிலே நம்மை ஆதரித்த தேவன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்பமும் தண்ணீர் என்பது ஆதரவை அது காண்பிக்கிறது. 3வது விஷயத்துக்கு வருவோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இன்னும் நம்ம இதை குறித்து டீப்பா பார்க்க போறோம், வியாதியை குறித்து. இங்கே அப்பமும் தண்ணீரும் என்பது எதை காண்பிக்கிறது? அப்பமும் தண்ணீரும் எதை காண்பிக்க? இந்த வசனத்துல இவ்வளவு ரெண்டு காரியம் சொன்னேன். ஒன்னு எழுத்தின்படியான ஆகாரம், அப்பமும் தண்ணீரும். ரெண்டாவது கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறாரே, அந்த ஆதரவு தான் அப்பமும் தண்ணீரும். மூன்றாவது கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற அப்பமும் தண்ணீரும் என்பது என்ன? தெய்வீக சுகத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தர் தருகிற ஒரு சுகம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் மருந்து மாத்திரை மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. நான் அதை வேணான்னு சொல்லல, அது உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு நம்பிக்கை எதுல இருக்கு? தெய்வீக சுகம் என்பது என்ன பிரியமானவர்களே? கர்த்தர் உங்கள் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறார்னு அர்த்தம். எத்தனை வருஷம் வியாதியோட போராடிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் நீங்க வியாதியோட பலவீனத்தோட போராடிட்டு இருப்பீங்க? இன்னமும் இங்க அநேகர் வியாதியோட பலவீனத்தோட எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, தலைவலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படியானா இயேசு சிலுவையில உங்களுடைய வியாதிகளை சுமக்கவில்லையா? இயேசு உங்களுடைய நோய்களை சுமக்கவில்லையா? இயேசுவின் ரத்தம் அது உங்களை சுகமாக்கவில்லையா? இயேசுவின் ரத்தம் நம்மை சுகமாக்கும் என்று சொன்னால் இன்னும் ஏன் நீங்கள் வியாதியோடு போராட வேண்டும்? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறார் என்றால் ஏன் இன்னும் வியாதியிலே போராட வேண்டும்? நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்கு என்று சொன்னாரே, அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டேன், பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்கு. அப்படின்னா என்ன? பிள்ளைகளின் அப்பம் என்பது தெய்வீக சுகம், கர்த்தர் தருகிற சுகம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற சுகம், அவருடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால், அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிற தெய்வீக சுகம். அதை அபியாசப்படுத்துங்க. நான் ஆவியில மிகுந்த பாரத்தோடு நான் பேசுகிறேன் பிரியமானவர்களே. மருத்துவ வசதிகள் பெருகி இருக்கிற ஒரு காலம், மருந்து மாத்திரைகள் பெருகி இருக்கிற காலம். ரஷ்யாவில் கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடிச்சு ஜனங்களுக்கு சப்ளை பண்றான். இன்னும் கொஞ்ச நாள் முழு தேசத்துக்கும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னா அடுத்தது மருந்து கண்டுபிடிக்க முடியாது, இன்னொரு வியாதி வரும். நீங்கள் சுகமடைய வேண்டியது இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் தழும்புகளால், அவருடைய காயங்களால், அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகளினாலே நீங்கள் சுகமடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மாற்று வசதிகள் நிறைய பெருகிடுச்சு, மருத்துவ வசதிகள் நிறைய பெருகிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம அதைத்தான் நம்ம முதல்ல சார்ந்து போறோம். சில தாய்மாரெல்லாம் பாருங்க, லேசா ஒரு இருமல் சின்னதா ஆகும் சின்ன போதும் பையன் தூக்கடா ஹாஸ்பிட்டலுக்கு, ரவிக்குமார்ட்ட போலாம், டாக்டர் ரவிக்குமார்ட்ட போலாம். அல்லேலூயா. செங்கல்பட்டுல அவர் தானே ஃபேமஸ், அதனால அங்க போயிடலாம். நாங்க என்னுடைய மனைவி ரொம்ப முடியாத பலவீனமா இருந்தப்போ நாங்க ஒரு 10 நாளா ஜெபம் பண்ணோம். கடைசியா டாக்டர்கிட்ட போயிட்டு மருத்துவர்களே ஆண்டவர் தானே தந்திருக்கிறாருன்னு மனதில் தோன்றதுனால போனோம். எத்தனை நாள் அவங்க ஜுரம் இருக்குதுன்னா செங்கல்பட்டு 10 நாளாக இருக்குது. அப்போனா நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்களா இயேசு சுகமாக்குவார்னு? ஆமாங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வைத்திய பார்க்க முடியாது, வெளியே போயிடுக்கானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லட்டுமா? டாக்டருடைய பேரை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையில மரித்தார் என்பதை பூரணமாக விசுவாசித்தால், இயேசு சிலுவையில மரித்தார், அவர் ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை விசுவாசித்து தான் நான் கிறிஸ்தவனா மாறி இருக்கிறேன். நீங்க பூரணமா விசுவாசித்தா அந்த சிலுவையிலே உன்னுடைய வியாதிகளை அவர் பரிகரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த சிலுவையில உன் நோய்களை பரிகரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு வரும் பொழுது இந்த சரீரத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகுங்க. இயேசு வரும்பொழுது என்ன நடக்கும்? சரீரம் என்ன செய்யும்? மறுரூபமாகும். அப்பொழுது அழிவுக்குரிய இந்த சரீரம் இனி அழியாமையை தரித்துக்கும்.
சாவுக்கு எதுவான இந்த சரீரம் இனி சாவாமையே தருத்துக்கும். மகிமை மேல மகிமை அடைந்த மறுரூபமா. ஒரு சகோதரி ஜெபம் பண்றாங்க, மகிமை மேல மகிமை அடைஞ்சு ஆண்டவரே அண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் பார்த்தா சகோதரனுடைய பையன் ஜெபம் பண்றான், அவனும் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ண முடிக்கும் போது மகிமை மேல மகிமை அடைஞ்சு ஆண்டவரே. அப்படியானால் சரீரத்தில் கர்த்தர் ஒரு மறுரூபத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்பமும் தண்ணீரும் என்று சொல்லுவது தேவன் தருகிற தெய்வீக சுகத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனையின் முடிவில் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார்னு நான் அறிவிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையிலே நீங்க சுகமடைஞ்சு வெளியே போக போறீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான்காவது விஷயத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5, 6, 8வது வசனத்தை வாசிங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணினான். விழித்து பார்க்கிற போது இதோ தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவர் எழுந்து சாப்பிட்டு படுத்துக்கிட்டாரு. 8வது வசனத்தை வாசிங்க. அவன் திரும்பவும் எழுந்திருந்து புசித்து சாப்பிட்டு குடித்து. இங்க புசித்து குடித்தின உடனே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. திராட்சை ரசத்தை ஆண்டவர் குடிக்க சொன்னார். ஒரு ஆள் சொன்னாரு, தீமத்தேவி நீ பலவீனமா இருக்கிறாய், கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்க, சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பவும் எழுந்து அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்து குடித்து அந்த போஜனத்தினுடைய பலத்தினாலே இரவு பகல் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவ பர்வதத்திற்கு நடந்து போனான். வனாந்திர பிரயாணத்துல சோர்ந்து போன இந்த எலியா, உங்களுக்கு தெரியும், எசபேல் ஒரே ஒரு மிரட்டினான். நாளைக்கு உன் தீர்க்கதரிசிகளுடைய தலையை உருட்டினது போல உன் தலையை இன்னைக்கு உருட்டுறண்டா நாளைக்கு அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்ட உடனே இந்த தீர்க்கதரிசியாக எலியா சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல அப்படி சொல்லி போய் படுத்துட்டான். என் ஜீவனை எடுத்துக்குங்க, நான் எதுக்கு வாழ்றேன், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன். நீ நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், நான் நல்லவன் இல்லை, என் பிதாக்களை பார்க்கல, நல்லவன் அல்ல. நீங்களே உங்களையே நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லணும். கர்த்தர் உங்களை நல்லவர்கள்னு சொல்றாரு. அல்லேலூயா. நானே உன்னை பரிசுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே இந்த எலியா சோர்ந்து போய் படுத்துட்டாரு. நேரம் இல்லாதபடினால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த வனாந்தர பாதையில நாம இந்த வனாந்தரத்துல நடந்து தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் நாம் போக வேண்டும். நமக்கு ஒரு தேவ பர்வதம் இருக்கிறது, அதுதான் கன்மலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவ பர்வதம், அதுதான் கிறிஸ்து, அதுதான் கன்மலையின் கொடுமுடியிலே கர்த்தர் நமக்காக மரித்தாரே. அந்த சிலுவையை நோக்கி நாம் போக வேண்டும். நமக்கு ஒரு தேவ பர்வதம் உண்டு, அதுதான் பரலோகம். நமக்கு ஒரு தேவ பர்வதம் உண்டு, அதுதான் தேவ சமூகம். அந்த சமூகத்துக்கு நம்ம வனாந்திர பாதையாய் கடந்து போகணும். கானான் யாத்திரை ஒரு வனாந்திர யாத்திரை. நமக்கு பரம காணான் ஒரு வனாந்திர யாத்திரை. இந்த யாத்திரையில போகும்போது பலவிதமான சோதனைகள், பலவிதமான எதிர்ப்புகள், பலர் நம்மை அதைரியப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை தான் இந்த அப்பமும் தண்ணீரும். அல்லேலூயா. நான்காவது விஷயம், இந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நாம் இந்த கிறிஸ்தவ பிரயாணத்தில் சோர்ந்து போகும்போது கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரே, அதுதான் அப்பமும் தண்ணீருமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசியாக முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். முதலாம் ராஜாக்கள் 18:13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு தீர்க்கதரிசி 100 பேரை கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களை எப்படி பராமரித்தாராம்? அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து பராமரித்தாராம். அப்படி ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அப்பமும் தண்ணீரும் என்னவென்றால்
தேவனுடைய பராமரிப்பை அது காண்பிக்கிறது. தேவன் நம்ம இந்நாள் வரைக்கும் பராமரித்து வராரு. அதுதான் அப்பமும் தண்ணீரும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்க பாருங்க, திஸ்பியனாகிய இந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் என்ன செய்தேன்? கட்டளையிட்டேன். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நான் கட்டளையிட்டேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு நான் கட்டளையிட்டேன் இல்லையா? ஒரு பெரிய தொழிலதிபருக்கு நான் கட்டளையிட்டேன். இல்ல பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு, தலைவருக்கு நான் கட்டளையிட்டேன். உன்னை போஷிக்கும்படி ஒரு சினிமா நடிகருக்கு நான் கட்டளையிட்டேன். ஆண்டவர் சொல்லல, உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை ஒரே மகனை வச்சுட்டு அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம பட்டினினால சாக போகிற ஒரு விதவையை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். நம்முடைய தெய்வத்தினுடைய காருண்யத்தை பாருங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய இடத்துல இருந்து நமக்கு ஒரு பராமரிப்பு வரும். ஆனா ஆண்டவருடைய செய்கையை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஏழை தாயை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறேன். நீ அங்க போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போனா அவனுக்கு அப்பமும் இருந்தது, தண்ணீரும் இருந்தது. பஞ்சகால வரைக்கும் கர்த்தர் அவனை அங்க என்ன செய்தாரு? பராமரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் எழுந்து கேரித்தாற்றண்டைக்கு போ, அங்கேயும் உனக்கு பராமரிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன். அங்கேயும் காகங்கள் மாலையிலே அப்பத்தை கொண்டு வந்தது, இறைச்சியை கொண்டு வந்தது. அவன் தண்ணீரை குடித்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை பராமரிக்கிறவராயிருக்கிறார். எரிகோவிலிருந்து, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற வழியிலே கல்லர் கையிலே அகப்பட்ட ஒரு கல்லனை அவர்கள் ஒரு சமாரியனை கல்லர்கள் பிடித்து அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு போன போது அந்த வழியாய் வந்த நல்ல சமாரியன் அவனை எடுத்துக்கொண்டு போய் சத்திரத்திலே சேர்த்தான். சத்திரத்திலே சேர்த்து அவனுக்கு அந்த சத்திரத்திலே பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் அந்த சத்திரம். கல்லனாகிய சாத்தான் கையிலே குற்றுயிராய் விடப்பட்ட நம்மை சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து எடுத்து வந்து இந்த சத்திரத்திலே கொடுத்து இந்த சத்திரத்திலே நம்மை பராமரிக்கிறாரே, அதுதான் அப்பமும் தண்ணீரும். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி 50 பேராக கெபியில வைத்து தீர்க்கதரிசிகளை பராமரித்தானே, அந்த 50 என்பது எதை காண்பிக்கிறது? 50 என்பது பெந்தெகோஸ்தே என்கிற நாளை காண்பிக்கிறது. பெந்தெகோஸ்தே என்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. 50வது நாள் பென்டிக் காஸ்டா. பென்டிக் என்றால் 50, காஸ்டா என்றால் நாள். 50வது நாள் அப்படின்னா 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்போது தேவன் நம்மை பராமரிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் அப்பமும் தண்ணீரும். 1 எழுத்தின்படியான ஆகாரம், அப்பமும் தண்ணீரும். 2வது என்ன? தேவன் நம்மை ஆதரித்து வருகிறாரே, அந்த ஆதரவு. 3வது அப்பமும் தண்ணீரும் என்றால் என்ன? தெய்வீக சுகம். 4வது அப்பமும் தண்ணீரும் என்றால் என்ன? ஒத்தாசை. தேவன் நமக்கு தருகிற ஒத்தாசை. 5வது அப்பமும் தண்ணீரும் என்றால் தேவனுடைய பராமரிப்பு. இவைகள் எல்லாம் இந்த பூமியில உண்டாகும். 40 நாள் அவன் நடந்து போனான்னா என்ன தெரியுங்களா? நாம போய் பரலோகம் சேர்றதுக்கான அந்த இடைப்பட்ட காலம் தான் அந்த 40 நாள். அல்லேலூயா. நம்ம நடந்து போகணும். தேவ பலத்தோடு கூட கடந்து போகணும். அந்த பிரயாணத்தில் நாம் கடந்து போகணும். அப்படி போகிறதுக்கு நமக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை, நமக்கு தேவனுடைய பராமரிப்பு தேவை. தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்பி அனுப்பி பராமரிப்பை அனுப்பி அனுப்பி அந்த தேவ பர்வதமாகிய அந்த பரலோகத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற அந்த தேசத்தை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அதுதான் இந்த தீர்க்கதரிசன வசனத்தினுடைய முடிவு. அப்படித்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும். நீ இந்த அப்பம் இந்த தண்ணீரோடு கூட நீ நடந்து போவாயானால், உன் சரீரத்தை ஒடுக்கி அடக்கி ஆண்டு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பாயானால், பூமியிலே நீ ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, நீ அப்பமும் தண்ணீரும் தாராளமாய் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, முடிவிலே உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்க வேண்டும். யார் அந்த ராஜா? யார் அந்த ராஜா? எப்படி நம்ம கண்கள் அவரை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே
அங்கே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பிதாவின் மகிமை பொருந்தினவராக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருவாராம். பிரியமானவர்களே, அந்த வரப்போகிற ராஜாவை நம்முடைய கண்கள் காணும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த மாட்டீங்களா? உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற தேசத்தை உங்கள் கண்கள் பார்க்குமா? இந்த அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு கிடைக்குமானால் நமக்கு தூரத்திலே ஒரு தேசம் இருக்கிறது. 40 நாள் நடந்து போய் ஒரு பர்வதத்தில் ஏறினான். நாமும் கூட இந்த உலகத்திலே தேவன் தருகிற ஒத்தாசை என்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நாம ஓரேப் என்கிற தேவ பர்வதம் நடந்து போவது போல நாமும் தூரத்திலே ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு கடந்து போக வேண்டும். நம்முடைய கண்கள் தூர தேசத்தை நாம் பார்க்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த தூர தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:13, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்க வேண்டும். உன் கண்கள் தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்க வேண்டும். தூரத்திலே கண்டு நம்பி அணைந்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். 16வது வசனத்தை வாசிங்களே. அதை அல்ல, மதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படுகிறதே இல்லை. அவர் நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. தூர தேசத்துல இருக்கிற, தூரமாக இருக்கிற அந்த தேசத்தை உன் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. அந்த தூர தேசத்திலே ஒரு நகரத்தை கட்டி இருக்கிறாரே, அதுதான் புதிய எருசலேம், அதுதான் பரம சீயோன். ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த பரலோகம், அந்த பரம சீயோனை நீ பார்க்க வேண்டும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்க வேண்டும். உன் கண்கள் தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்க வேண்டும். அதற்காக உனக்கு அப்பமும் தண்ணீரையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சபையில வைத்து உன்னை பராமரித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் தருகிற தெய்வத்தை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உள்ளே வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு தாராளமாய் கடந்து வரட்டும். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் என்கிற அப்பமும் தண்ணீரும் உடனடியாக இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. தெய்வீக சுகம், தெய்வீக வல்லமை உங்கள் மேல் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நான் சுகமானேன் என்று சொல்லி, நான் சுகமானேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும். நீ வெளியே நிற்பானேன், நீ உள்ளே வாரும். ஹல்லேலூயா. அப்பம் தண்ணீரும் என்கிற அந்த தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே தெய்வீக சுகம். என்ன வியாதி ஆனாலும், அது எப்படிப்பட்ட நாள்பட்ட வியாதி ஆனாலும், ஹல்லேலூயா, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி அப்பத்தை தண்ணீர் எல்லாரும் கண்ணை மூடி தேவனை ஆராதிக்கணும். மனுஷரை பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்க வேண்டும். அப்பமும் தண்ணீரும் என்கிற சரீர பிரகாரமான போஷிப்பு உனக்கு தேவையா? அப்பமும் தண்ணீரும் என்கிற தேவனுடைய ஆதரவு உனக்கு தேவையா? அப்பமும் தண்ணீரும் என்கிற கர்த்தருடைய ஒத்தாசை உனக்கு வேண்டுமா? அப்பமும் தண்ணீரும் என்கிற தேவ பர்வதத்துக்கு கடந்து போகக்கூடிய தேவ பெலன் உனக்கு வேண்டுமா? உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண வேண்டுமா? இன்றைக்கு விசுவாசத்தோடு நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். எத்தனை பேர்? புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே.
ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவன் இது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவனேது, பரணிந்த ஜீவனேது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அப்பமும் தண்ணீரும் என்கிறார். ஓ தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியம். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறவர், அப்பமும் தண்ணீரும் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் என் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் என் இயேசு சுமந்த. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் இயேசு சுமந்த. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் என் இயேசு சுமந்த பின். தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை. ஓ இயேசு சுமந்து விட்டார், இனி நீ சுமக்க தேவையில்லை. அந்த அப்பமும் தண்ணீரும் தெய்வீக சுகமாய் உனக்கு கடந்து வருகிறது. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் என் இயேசு சுமந்த பின். என் இயேசு சுமந்த பின். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவை. எல்லாரும் ஆவியில நிரம்பி அல்லேலூயா விசுவாசத்தோடு எத்தனை பேர் அந்த தெய்வீக சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறீர்கள்? இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. ஆயத்தமானி, ஆயத்தமானி இயேசுராஜன் வருகைக்கு. ஆயத்தமானி, ஆயத்தமானி இயேசுராஜன் வருகைக்கு, இயேசுராஜன் வருகைக்கு. ஆயத்தமானி, ஆயத்தமானி இயேசுராஜன் வருகை. உன் கண்கள் ராஜாவை மகிமைப்படுத்தினவராய் பார்க்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமைப்படுத்தினவராய் பார்க்கும். தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் காணும். தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமடைவாயாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தெய்வீக சுகம். Right now
Heal in the mighty name of Jesus. பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவான் என் தேவன் சொன்னார். பலவான் நான் என் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல பலவான் என் தேவன் சொன்னார். பலவான் என் பலவானாய் மாற்றுகிறார். அப்பமும் தண்ணீரும் பலவானாய் மாற்றுகிறார். அப்பமும் தண்ணீரும் அபிஷேகத்துல நிரம்புங்க. அந்த அப்பமும் தண்ணீரை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒரு அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை உன்னில் விலக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறங்க, நிரம்புங்க. உன் வாயை விரிவா திற. அப்பதான் நிரம்புவாரு சொன்ன தேவன். தெய்வீக சுகத்தினால் நிரம்புங்க. தெய்வீக சுகத்தினால் நிரம்புங்க. தேவனுடைய ஒத்தாசையினால் நிரம்புங்க. நான் என் தேவன். ஹalleluya.